அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அல்லாஹுவின் பாதையில் எவருடைய பாதங்களில் புழுதி படுகிறதோ அவரை அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரமாக்குகிறான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் செவியேற்றுள்ளேன் என்று அபு அபஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 907. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏழையாக இருக்கக்கூடிய மார்க்க பற்றுள்ள பலர் தம்மால் அல்லாஹுவின் பாதையில் பெரிய அளவில் பொருளாதாரத்தை செலவிட முடியவில்லையே என்று ஏங்கக்கூடிய நிலையை பார்த்திருக்கிறோம். அவர்களுக்குரிய சுப செய்தியாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. ஏழ்மையின் காரணமாக அல்லாஹுவின் பாதையில் பொருளாதாரத்தை செலவிட முடியாவிட்டாலும் தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்து தன்னால் இயன்ற அளவிற்கு அல்லாஹுவின் பாதையில் நன்மைகளை செய்யும் பொழுது நம்முடைய உடலின் மீது படியக்கூடிய புழுதி நம்மை நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக அமையும் என்ற சுப செய்தியை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். வாய்ப்பை பயன்படுத்தி புரிந்து நடந்து கொள்பவர்களுக்கு இந்த சுப செய்தி சொந்தமாகிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.